வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 23வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸுமா கம்மிங் ஏப்ரல் 9 அன்னைக்கு ரைட்டு 7:30க்கு அகமதாபாத் கிரவுண்ட்ல நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணலாம், ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் இது, இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக பின் பண்ணி வைக்கிறேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து அஃபீஷியல் சேனல்ல கரெக்டாக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் அகமதாபாத் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இது பேட்டர்ஸுக்கு நல்லாவே சாதகமான கிரவுண்டா தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த வென்யூல ஓவராலா ரெட் சாயில் பிட்ச் யூஸ் பண்றதுனால இட்ஸ் டோட்டலி நல்லா பவுன்ஸ் ஆகும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக் தான் அகமதாபாத் கிரவுண்டு. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 174, அந்த ஹை ஸ்கோர் 243, லோவஸ்ட் டோட்டல் 89. ஓவராலா 36 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 16 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 19 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ GTR இருக்கட்டும், RR இருக்கட்டும், ரெண்டுல எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் 90% அவங்க பவுலிங்கை சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 6 மேட்சஸ், அதுல GT 5 மேட்சும், ராஜஸ்தான் ராயல்ஸ் 1 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹெட்டா இருக்கட்டும், இந்த சீசனோட பாயிண்ட்ஸ் டேபிளா இருக்கட்டும், RR கூட கம்பேர் பண்ணுவோம் குஜராத் டைட்டன்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு 60%, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 40% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபேண்டசியில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப். நான் டீம் எல்லாம் பிக் பண்ண விரும்பல, ஈஸியா நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சூட்டபிளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப்ல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து யாரு ஃபேண்டசைஸ் அதிக பாயிண்ட் எடுப்பாங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணி அந்த ஒரு பிளேயர் மட்டும் தான் நம்ம பிக் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குடன் டிகாக்க பிக் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர்ல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணுவாங்க. அவங்க ஐடன் மார்க்ரம்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல குடன் டிகாக்கு ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஏடன் மார்க்ரம் இயர்லியா விக்கெட் விட்டுறாரு, ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்டோ அவங்க தான் இங்க கண்டஸ்டோட வின்னர். ஈஸியா நீங்க ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். டீமை பிக் பண்ண தேவையில்ல, கேப்டன் யாரை கொடுக்கணும், வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும், குழம்பவே தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ண போறீங்க. அதுல யார் ஃபேண்டசி வைஸ் அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்களோ அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. இந்த சைடு ஒரு சைடு ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்க போறீங்க. ரொம்பவே சூப்பரான, எந்த ஒரு GST TDS எதுவுமே கிடையாது. குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். GT பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வராங்க. அட் நம்பர் 3 ஜோஸ் பட்லர், செர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷித் கான், சாய் கிஷோர், இசான் சர்மா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இதான் GTயோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது இசான் சர்மாவும் அண்ட் தென் செர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பவுலிங் யூனிட் அப்படின்னு எடுக்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ல பிரசித் கிருஷ்ணா 1, முகமது சிராஜ் 2, இசான் சர்மா 3, ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலர். 3 பேருமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின்னர்னு வரும்போது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல சாய் கிஷோர் 4th ஆப்ஷன், லெக் பிரேக் ஸ்பின்னர்ல ரஷித் கான் அண்ட் தென் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ல வாஷிங்டன் சுந்தர் 6. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க குஜராத் டைட்டன்ஸ். இதுல முகமது சிராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் ரஷித் கான் 4 ஓவர், அண்ட் தென் சாய் கிஷோர் 4 ஓவர், வாஷிங்டன் சுந்தர்ட்டு இருந்து 3 ஓவர், ஆல்மோஸ்ட் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 5 ஓவர்ல பிரசித் கிருஷ்ணா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவரும், இசான் சர்மாட்ட இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் GTயோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே ராஜஸ்தான் ராயல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா SSV ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல ரியான் பராக், நிதிஷ் ராணா, த்ருவ் ஜூரல், சிம்ரன் ஹிட்மயர், வனிது அசரங்கா, குமார் கார்த்திகேயா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. இதான் RRோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இவங்க எத்தனை பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1,
சந்தீப் சர்மா 2, துஷார் தேஷ்பாண்டே 3 ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின்னர்ல ஆஃப் பிரேக்ல தீக்ஷனா 1, லெக் பிரேக் ஸ்பின்னர்ல வனிது அசரங்கா 5, அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ரெஸ்ட் ஸ்பின்னர்ல குமார் கார்த்திகேயா 6. ஓவரால 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட இவங்க வர போறாங்க. 3 சீமர் 3 ஸ்பின்னரோட வர போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் பார்க்கும்போது வனிது அசரங்கா 4, தீக்ஷனா 4, ஜோஃப்ரா ஆர்ச்சரும் 4, அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே 3 ஓவர், அண்ட் தென் சந்தீப் சர்மா ஆல்மோஸ்ட் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேலன்ஸ் இருக்க ஒரு 1 or 2 ஓவர் மட்டும் குமார் கார்த்திகேயா பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஆர்ஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் டைட்டன்ஸ் டாஸ் வின் பண்றாங்க, சேசிங்கை சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டீமை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஜிடி சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற டீம்ல சுமன் கில், சாய் சுதர்சன் அண்ட் தென் ஜாஸ் பட்லர் டாப்ல வரக்கூடிய 3 பேட்டருக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த வென்யூ ரெக்கார்ட்னு பார்க்கும்போது சுமன் கில் ஒரு டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. அந்த ரீசன்ட் ஃபார்ம்ல சாய் சுதர்சன் த மேன் இன் ஃபார்ம் 1 மேன் ஷோ காட்டிட்டு இருக்காரு குஜராத் டைட்டன்ஸ்ல. அண்ட் தென் ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் பிளஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய பேட்டர், அவருமே மிஸ்டர் கிளாஸ் தான், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேட்டர். ஸோ எப்படினாலும் சேசிங் வரும்போது 3 பேர்த்தோட பேட்ல இருந்துமே மினிமம் 25 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சுமன் கில் 1, சாய் சுதர்சன் 2, ஜாஸ் பட்லர் 3 பிளேயர்ஸ்க்குமே அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற டீம் பவுலர்ல இருந்து ரஷீத் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ ரஷீத் கான் ரீசென்ட் டைம்ல விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாலும் இந்த வென்யூ அகமதாபாத் கிரவுண்ட் அவருக்கு டோட்டலி சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ரஷீத் கான் 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 4th ஆப்ஷன் ரஷீத் கான். அண்ட் தென் 5th ஆப்ஷன்ல முகமது சிராஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ரீசென்ட் டைம் கிளாஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பவுலர், லைன் அண்ட் லென்த் அக்யூரசி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. பேட்டர்ஸ் இவருக்கு எகெயின்ஸ்டா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவருமே மினிமம் 1 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 5th ஆப்ஷன் முகமது சிராஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் தென் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் வாஷிங்டன் சுந்தர் 6th ஆப்ஷன். ஸோ 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போறாரு. கண்டிப்பா இவர் ஓவரை டார்கெட் பண்ணுவாங்க ஆப்போனன்ட் டீம் பேட்டர். ஸோ கண்டிப்பா இவர் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண போறாங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் 3, அண்ட் தென் 4th ஆப்ஷன் ரஷீத் கான், 5th ஆப்ஷன் முகமது சிராஜ், 6th ஆப்ஷன் வாஷிங்டன் சுந்தர், 7th ஆப்ஷன் ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட். ஸோ கண்டிப்பா சேசிங்ல உள்ள வராரு. ஸோ ஒரு 2 விக்கெட் ஏர்லயே விழுந்துருச்சு. இவரு உள்ள வந்து கண்டிப்பா இவருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து ஆடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் 8th ஆப்ஷன் சாய் கிஷோர். சாய் கிஷோருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அவரும் நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஜிடி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல சுமன் கில் 1, சாய் சுதர்சன் 2, ஜாஸ் பட்லர் 3, ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட் 4, அண்ட் தென் ரஷீத் கான் 5, வாஷிங்டன் சுந்தர் 6, சாய் கிஷோர் 7, சிராஜ் 8. இந்த 8 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதுல ஷாருக் கான், ராகுல் திவாட்டி அவங்க 2 பேர்த்துல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க? ஷாருக் கானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஷாருக் கானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டீம்ல சாய் சுதர்சனும் ஜாஸ் பட்லர், இல்ல சாய் சுதர்சனையும் ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட் இவங்க 2 பேர்த்தையும் டிராப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த டீம்ல ஷாருக் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சேஸ் பண்ணும்போது. அண்ட் தென் ஆப்போசிட் டீம் ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் 9th ஆப்ஷன். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிச்சா போதும் ஈஸியா அவரும் ட்ரீம் டீம்ல வந்துறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ல கண்டிப்பா சஞ்சு சாம்சன் ஒரு இம்பாக்டா இருப்பாரு. அந்த நிதிஷ் ராணா கண்டிப்பா த மேன் இன் ஃபார்ம், நிறைய சிங்கிள்ஸ் டபுள்ஸ்ன்னு உருட்டியே இவர் பேட்ல இருந்து ஒரு 30 ரன் வந்துடும். ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 10th ஆப்ஷன் நிதிஷ் ராணா. அண்ட் தென் சிம்ரன் ஹெட்மயர் 11. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல கண்டிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு கிளாஸ் பேட்டிங் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு 11. அண்ட் தென் வனிது அசரங்கா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாரு 12. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது தீக்ஷனா இம்பாக்டா இருப்பாரு. கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் 13. அண்ட் தென் பிச்சு ஸ்லோ பிச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்பவுமே நிறைய முறை விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு துஷார் தேஷ்பாண்டே, அவரு 14. அண்ட் தென் ஸ்லோ பவுலருக்கு இந்த வென்யூ நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும் சந்தீப் சர்மா 15. ஸோ இந்த 15 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி
ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. பேலன்ஸ் இந்த 15 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க பிக் பண்ற டீம்ல பேலன்ஸ் இருக்க ஒரு 7 பிளேயர் இருக்காங்கல்ல, அவங்கள ஏதோ 1 or 2 டீம்ல மட்டும் ரிஸ்கா ஒரு பிளேயிங் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டீம் நீங்க ரெடி பண்ணணும். அதுவே ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணிட்டாங்க, ஆர்ஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 1, சேசிங்ல ஒரு நல்ல ரெக்கார்ட், அண்ட் தென் சஞ்சு சாம்சன் 2, ரியான் பராக்கும் 3, அந்த நிதிஷ் ராணா 4. இந்த 4 பிளேயர்ஸுக்கு டாப் கிளாஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா ஜோஃப்ரா ஆர்ச்சர் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் வனிது ஹசரங்கா 6th ஆப்ஷன். அண்ட் தென் 7th ஆப்ஷன்ல நீங்க வந்து சந்தீப் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சந்தீப் சர்மா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும், ஏன்னா டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த ஒரு 7 பிளேயர்ஸ்க்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். 8th ஆப்ஷன்ல தீக்ஷனா அல்லது த்ருவ் ஜூரல், இவங்க 2 பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தருக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஆர்ஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் 2, ரியான் பராக் 3, நிதிஷ் ராணா 4. அதனால 5th ஆப்ஷன்ல வனிது ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 6, அண்ட் தென் சந்தீப் சர்மா 7 மஸ்ட் பீக்கா இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. 8th ஆப்ஷன்ல தீக்ஷனா அல்லது த்ருவ் ஜூரல் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜிடி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சுமன் கில் 1, 9. ஸோ கண்டிப்பா இந்த ரெவென்யூல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 20 to 35 ரன் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் ஷாருக் கான் 10. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா 30+ ரன் ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ரஷித் கான் எப்பவுமே எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ரஷித் கான் 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் பிரசித் கிருஷ்ணாக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி மேட்ச் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் முகமது சிராஜ், சாய் கிஷோருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு விக்கெட் கிடைக்கலங்கிற பட்சத்துல பிரசித் கிருஷ்ணா ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா பிரசித் கிருஷ்ணா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் 13th ஆப்ஷன் ஜாஸ் பட்லர், ஏன்னா விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு, கண்டிப்பா அவரை டிராப் பண்ண முடியாது. 14th ஆப்ஷன்ல நீங்க சாய் சுதர்சன் அல்லது ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுல சேஃபா போகணும் அப்படின்னா நீங்க சாய் சுதர்சனுக்கு கொடுக்கலாம். இல்ல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல நீங்க வந்து இசான் சர்மா தேவையில்ல, சாய் கிஷோர் அல்லது வாஷிங்டன் சுந்தர் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா டாப் பேட்டர் கொலாப்ஸ் ஆயிடுறாங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தருக்கு பேட்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் சாய் கிஷோர் ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அவருமே 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 8 பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். அண்ட் தென் 9th ஆப்ஷன்ல ஜிடி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சுமன் கில் 9, ஜாஸ் பட்லர் 10, ஷாருக் கான் 11, அண்ட் தென் 12th ஆப்ஷன் ரஷித் கான் 12, பிரசித் கிருஷ்ணா 13, அண்ட் தென் 14th ஆப்ஷன்ல சாய் சுதர்சன் அல்லது ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் உங்க மைண்ட் செட் மாதிரி போயிருங்க. 15th ஆப்ஷன் வாஷிங்டன் சுந்தர் அல்லது சாய் கிஷோர், இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த 15 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி ஜிடி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. ஸோ இதுல கிராண்ட் லீக்ல ஸ்மால் லீக்கு இந்த 15 பிளேயர் போதும். அதே கிராண்ட் லீக் வரும்போது இந்த 15 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ல ஏதோ 1 or 2 டீம்ல ஸ்பிளிட் பண்ணி ஆஸ் த பிளேயரா மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சுமன் கில்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேசிங்னு வரும்போது சாய் சுதர்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஜாஸ் பட்லர் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ரஷித் கானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சாய் கிஷோருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து சஞ்சு சாம்சனை கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சேசிங் வரும்போது அவர் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. நிதிஷ் ராணா த மேன் இன் ஃபார்ம், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வனிது ஹசரங்கா கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆர்ஆர் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது துஷார் தேஷ்பாண்டேக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ இன்னிங்ஸ் வைஸோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம
கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.